போயிட்டு வரேங்க. பாய் பாய். வா மாப்ள போலாம். யா மாப்ள ஒரு நிமிஷம். டேய் நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இடையில பூந்து சொல்லணும்னு சொன்னீங்க. என்னன்னு இப்ப சொல்றா? ஏய்யா இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என் பொண்டாட்டிய பக்கத்து வீட்டுக்காரன் தள்ளிட்டு போறான், சொந்தக்காரன் கூட வந்து பிடிச்சலான்னு பார்த்தா பஸ் ஏத்தி அனுப்பிச்சிங்களா? நான் பேசுறேன். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கால் கொடுத்து கேளுங்கய்யா. என்னைக்கே பிள்ளைய வளர்க்க வச்சிருக்கீங்க? யாரும் நிம்மதியா இருக்க முடியல. இவனுங்க இம்சை தாங்காம பல பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஐயா உங்க பையன் கூட பரவாயில்ல ஐயா. உங்க வீட்டுல தெண்டச்சோறு தின்னுட்டு இருக்கானே குண்டல கேசி, அவன் இம்சையா தாங்க முடியல. ஐயா உங்க மேல வச்சிருந்த மரியாதைனாலதான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமேலும் பொறுக்க முடியாதுயா. இப்படியே நின்று நீ அர்த்தம் ஏதோ செய்யா. ஐயாவுக்கு கோவம் வராது, கோவம் வந்துருச்சு பிச்சிருவாரு பிச்சு. தோலை உரிச்சு கொடுமா. இதோ தரேன்ப்பா. தாத்தா மாமா மீன் எடுக்கிற. என் பேரை மீன் சாப்பிட்டோம், நீ முள்ளு சாப்பிட. மாப்ள இது உனக்கே நல்லா இருக்கா? வெளியே வந்தா மாமா மாமாங்கற, வீட்டுக்குள்ள வந்தா தாத்தா தாத்தாங்கற. சும்மா ரெண்டா அவன சும்மா இருக்க சொல்லு. சோறு கூட மாட்டேங்கறான். உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்கங்க, முதல்ல புள்ள சாப்பிட்டோம். ஏண்டி இங்க ஒருத்தன் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சிட்டு இருக்கிறான், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா? இவரு ஒருத்தர் பையன் சாப்பிடுற நேரத்துல வந்து வித்த காட்டிக்கிட்டு ரோட்ல போய் சாட்டை அடிச்சுக்கங்க. வரவன் போறவன் 5 பைசா 10 பைசா போடுவான். அம்மா குக்கு கறி கேட்டேன் எங்க? இவ்வளவுதானே? இதோ ஏங்க வித்த காட்டுறதை நிறுத்திட்டு போய் கொக்கு சுட்டுட்டு வாங்க. பையன் கொக்கு கறி சாப்பிடணும்னு பிரியப்படுறா. வெளியில உள்ளவ இவனை பத்தி பேசும்பொழுது என் மான சந்தி சிரிக்குதடி. நீ என்னடா கொக்கு சுட்டோ குருவி சுட்டோன்ற உங்களால பொறுப்பில்லாம திரிகிறான். நீங்க எல்லாம் மனுஷன் தானா? அவன் சாப்பிடுற நேரத்துல விற்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப அவன் விற்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாக்கா மாப்பிள சாப்பிடும் போது வந்து விதவிதமா வித்த காட்டினா விக்காதா? வெளியில போக சொல்லுக்கா. யாரு என்னையா? ஒரு புள்ள வளர்றதுல பெத்த அப்பனை விட தாய் மாமனுக்கு தாண்டா பொறுப்பு அதிகம். ஆனா இந்த வீட்டுல என் புள்ளைய கெடுக்கிறத நீ தாண்டா. டெண்டர். அதை விடுங்க, நம்ம பிள்ளைக்கு பொறுப்பான வேலை கொடுங்க, அவன் செய்வான். என்னடி பொறுப்பான வேலை கொடுக்கல? ஜவுளி கடை பொறுப்பா தான் கொடுத்தேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு ஜாக்கெட் சேலன்னு ஃப்ரீயா கொடுத்தான். சரி பஸ் கொடுத்தேன், அது லேடி ஸ்பெஷல் ஆயிட்டான். தியேட்டர் கொடுத்தேன், ஆபரேட்டர்ல இருந்து டிக்கெட் கிழிக்கிற வரைக்கும் எல்லார்கிட்ட தகராறு சண்டை. இவன் கொஞ்சம் பொறுப்பா இருந்தா நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவேன். எங்க முடியுது? எல்லாம் எழுவு தலையெழுத்து. சரி நான் கழுவ வேண்டாமா? ஏன்பா உங்க அப்பா சொல்றது நியாயம் தானே? என்னமா பண்ண சொல்ற? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சந்தைக்கு போ, குத்தகை பணம் 5 லட்சம் ரூபாய் வர வேண்டி இருக்கு. 4 லட்சம் ரூபாய் நீ எடுத்துக்கோ, 1 லட்சம் ரூபாய் அப்பாட்ட கொடுத்துரு, அவரும் சந்தோஷப்படுவார்ல. சரிம்மா, அப்பாக்காக இல்லனாலும் உனக்காக அவர் பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேன். சரியா? சாதாரண பணக்காரனா இருந்த உங்க அப்பா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனது காரணம் நீங்க பிறந்த ராசிதாங்கய்யா. தம்பி கடை வைக்க இலவசமா இடம் கொடுத்தீங்க, சக்திவேலுன்னு உங்க பேரே வச்சேன். உங்க பேர் ராசியோ என்னமோ தம்பி, ஒரு கடை 10 கடையா பெருகி அமோகமா இருக்கேன் தம்பி. இவன் கடைக்கு தானே உங்க பேரை வச்சான். போன வாரம் எனக்கு பிறந்த பையனுக்கு சக்திவேல்னு உங்க பேரே வச்சிருக்கையா. இதாங்கய்யா சந்தையோட மொத்த புத்தக பணம். இதெல்லாம் வேண்டாம். இனிமே உங்களுக்கு இந்த சந்தையில இடம் ஃப்ரீ, கடை ஃப்ரீ. யாரும் பணம் கட்ட வேண்டாம், சந்தோஷமா இருங்க. எங்க அப்பா பணம் கட்டு மிரட்டினா என் பேரை சொல்லுங்க. போங்க. நீங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்க போங்க. லைன் போடா. இதுவரை நீங்கள் பார்த்த மேஜிக் காட்சிகளிலே ஒரு அபூர்வமான காட்சியை நான் இப்போது செய்து காண்பிக்க போகிறேன். இதோ இந்த 1 ரூபாய் நாணயத்தை ஆகாயத்தில் வீசி எறிய போகிறேன். அங்கிருந்து காசு மழையாக பொழிய போகிறது. மேஜிக் இதெல்லாம் ஒரு வித்தன்னு மேடை போட்டு ஒண்ணும் தெரியாத ஜனங்களை நீ ஏமாத்திட்டு இருக்கிறியா? தம்பி, தொழில் நடக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்காதப்பா. ஆமா, இவர் பெரிய போர்டு கம்பெனி நடத்துறாரு, இவர்கிட்ட வந்து நாங்க கலாட்டா பண்றோம். டேய் மேஜிக், நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்கள மாதிரி கிளவர்ஸ் கிட்ட ஆட்டம் எல்லாம் நடக்காது பாபா. இவ்வளவு பேசுறியே, என்ன மாதிரி காசு மழை வரவழைக்க வேண்டாம். ஒரு காசை போட்டு
2 காசு வரவழைச்சு பாத்துடலாம். வெரி சிம்பிள். அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு? இந்த மாதிரி வேலையில எல்லாம் என் மாப்பிள டாடா பிர்லா. மாப்பிள இந்தா இத மேல சுண்டி விடு. மாம்ஸ் அவங்க ஏதோ மேஜிக் கத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. மாப்பிள உன் பவர் உனக்கு தெரியாது. நீ சுண்டி விடு. அட என்னால பண்ண முடியாது மாம்ஸ். யோ, அதான் பண்ண முடியாது சொல்றல. அப்படியே நிக்கிறீங்க எல்லாம் போங்கயா. கேம்ஸ் ஓவர். என்ன விளையாடுறீங்களா? எங்க மாதிரி வேலை வச்சில அவன் ஒருத்தன் தான் என்டர்டெயின்மென்ட்ஸ். அவன் செய்யறது பிடிக்காம நீங்க செய்யுங்க. ஏய் அவனையும் செய்ய விட மாட்டோம், நாங்களும் செய்ய மாட்டோம். இந்த கேப்ல ஓடி போயிரு. என்னடா படனே சொல்லிற? இப்ப காசை சுண்டி போடணும், ஏதாச்சும் வரணும், நாங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். நான் கொஞ்சம் கையெடுக்கணும். மாப்பிள இப்போ மாவனோட உசுறு அவன் கையில. பேசாம காசை மேல சுண்டி போட்டுரு. எதுவும் வராதே. வராதுன்னு எனக்கும் தெரியும். நீ மேல சுண்டி விடு, எல்லாரும் அண்ணாந்து பாத்துட்டு இருப்பானுங்க. நம்ம காலுக்குள்ளே பூத்து ஓடி போயிடலாம். உங்களோட சரி போட்டு துடைக்கிறேன். ஜெகஜால கில்லாடி நீ. காசை மேல சுண்டி விட்டா கையில பொண்ணு வந்து விடுதே. இந்த வித்தையை எனக்கு கொஞ்சம் கத்துக்கூட. இதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். கண்ணுக்கு அழகா ஒருத்தி கிடைச்சா கூட வந்து என்ன கழட்டி விட்டு போயிருவியே. நான் அப்பவே சொன்னேன் பந்தல் மேல ஏறாதுன்னு. நல்ல வேலை நீ தவறி விடும்போது அந்த ஆள் மட்டும் காப்பாத்தலனா உன் கை கால் உடைஞ்சிருக்கும். சரிதான், சும்மா இருங்க. அதெல்லாம் என்ன? இதெல்லாமா நாங்கெல்லாம் இங்க இருந்துகிட்டே ரஜினி, கமல், சிவாஜி, எம்ஜிஆர் எல்லார் கூடயும் போட்டோ எடுத்துப்போம். வாங்க வாங்க, நான் அவ்வளவு போட்டோ எடுத்துக்கலாம். சிட்டியில பிறந்துட்டு உனக்கு எதுக்குடி இந்த ஆசை? சின்ன ஆசை தானே, வாங்க. சார், எம்ஜிஆர் மேல கை போடுற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாமா? எம்ஜிஆர் உன் மேல கை போட மாட்டாருமா. வேணும்னா எம்ஜிஆர் மேல நீ கை போட்டுக்கோ. சரி சரி, கரெக்டா படம் வர மாதிரி போட்டோ எடுங்க. எடுக்கிறேன், ஆடாம நில்லுங்க. என்னம்மா அவர் மேல கை போட்டுருக்க? பின்ன அவரே என் மேல கை போடுவாரு, நான் தான் கை போடணும். உங்களுக்கு ஓகேவாமா? ஓகே, எடுங்க. ஓகே, ரெடி. தேங்க்யூ. யோ, எதுக்கு என் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கிட்ட? இதுல என்ன இருக்கு? நான் உங்க மேல கை போட்டு போட்டோ எடுத்தா தான் தப்பு. நீங்க என் மேல கை போட்டு போட்டோ எடுத்தா தப்பே இல்ல. என்னப்பா சொல்லுங்க? நீங்க சொன்னா கரெக்ட் தானுங்க. யோ, என்னையா கரெக்ட்? வீணா எங்க தகராறு பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல இந்த ஆளை வெளிய போக சொல்லியா? நீங்க வேணா வெளியே போங்கம்மா. அவரை போக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்தோட ஓனர் அவர்தான். எஸ். நான் என்ன கை போட்டு போட்டோ எடுத்துக்கலாமா? இடியட். ஜம்போ ஜம்போ. என்னடி போட்டோ எடுத்துட்டியா? வாங்கடி போலாம். ஏய் நில்லு. ஏய் உன்னதான். மாம்ஸ் பொண்ணு எப்படி? பியூட்டி. மிஸ் பண்ணிடாத, மிஸ் ஆக்கிக்கோ. வாங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ. மாம்ஸ் வாங்க. இந்த வரேன். டேய் போடா. Stupid fellow. Yes.
ஓ யூ சிட் சிட் I'm சக்திவேல் 8th ஸ்டாண்டர்ட் ராசகாபாளையம் உயர்நிலைப்பள்ளி. ஐ எம் குண்டலகேசி 2nd ஸ்டாண்டர்ட் அவையார் ஆரம்ப பாடசாலை. இருப்பா டிகிரி சொல்ல விட மாட்டேங்கிற. உங்களுக்கு யார் கருப்பாயின் பேர் வச்சா? யார் மேன் என் பேர் கருப்பாயின் சொன்னது? அப்போ முத்து பேச்சியா? என் பேர் இந்து. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஓ இந்து. உங்க ஊர் எது? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டிரைவர் ரைட்ல திரும்பி ராசகாபாளையம் போ. ஐயோ நான் காரமடைக்கு போகணும். ஓ அப்போ உங்க ஊர் காரமடை. யோ என்ன கலாட்டா பண்றியா? கனெக்டர் இந்த ஆள் லேடி சீட்ல உட்கார்ந்து தகராறு பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல இந்த ஆளு கீழே இருக்கு. நான் வேணா இறங்கிக்கணுங்க. அவர் இறக்கிட முடியாதுங்க. அவர் தானே இந்த பஸ்ஸோட முதலாளிங்க. ஏய் வாங்கடி போலாம். என்னடி விளையாடுறியா? இங்கே நம்ம ஊருக்கு போறதுக்கு 8 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஆள் கூட பஸ்ல வரதை விட நான் நடந்தே போறேன். தலியா டிரைவர் வண்டி நிறுத்து. மாம்ஸ் இங்க பாருங்க, என் ஜம்போ பஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி வேகமா போயிட்டு இருக்கு பாருங்க. நான் இருக்கும்போது எது கவலைப்படுற? இப்ப நான் அவள துரத்துல பேயோட்டம் பிசாசோட்டம் ஓடி குய்யோ முறையோன்னு கத்த போறான். அப்புறம் என்ன, நீ வந்து என்ன அடிக்கிற மாதிரி 4 அடி அடி. உன் வீரத்தை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு லவ் வரும். அதெல்லாம் ஓகே மாமா. ஆனா உங்களை பார்த்து எப்படி பயப்படும்? என் கெட்டப்பே வேற. யார் சொன்னீங்க? I am terrorist. I am terrorist. Hey, I am terrorist. Hey, நில்லு. ஐயோ அம்மா. அம்மா. ஐயா. அம்மா. ஐயோ. ஓடுங்கப்பா. அடக்கப்பா, என்ன மீதி மிதிக்கலாடா. இதுக்குதான் இந்த பொண்ணுங்க ஹீல்ஸூ கேட்டு வாங்குறாளுங்கடா. Hey, hey, I am come there. Hey, ஓடாத, என்னால ஓடிய முடியல. Hey, stop. Hey, stop that. Stop that. Stop that. Hey. அம்மா. இனி நோ ரன்னிங், பிளேயிங் தான். Touching-ya? Hey! No touching! அரிப்பு தாங்க முடியல.